கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நகைக்கடையில் நூதன முறையில் தங்க நகைகள் திருடப்படும் அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோபால் வழங்க கேட்கலாம். கோபால், விவரங்கள் என்ன? நிச்சயமாக ராஜலட்சுமி, ஓசூர் அருகே நகைக்கடையின் நூதான முறையில் தங்க நகையை திருடும் சிசிடிவி காட்சிகள் பதிவாக உள்ளது. அடிப்படை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஓசூர் அருகே உள்ள பாகலூர் ராம்லால் என்பவருக்கு சொந்தமான மகாலட்சுமி ஜுவல்லரி நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. அந்த கடையின் 19ஆம் தேதி பகல் சுமார் 12 மணி அளவில் இஜாம் அணிந்து வந்து கொண்டு 2 பெண்கள் உடன் ஒரு ஆண் நகை கடைக்குள் வந்து பல்வேறு நகைகளை பார்வையிட்டு தங்கள் நகை தேவைக்கான நகைகளை தேர்ந்தெடுத்து வங்கியில் சென்றனர். இவர்களின் வங்கி சென்று கொண்டு பணத்தை உரிமையாளர்கள் செலுத்தப்பட்டு சென்றனர். அதன் பின்னர் வழக்கம் போலவே கடை உள்ள நகைகளையும் இருப்பது குறித்து நகை உரிமையாளர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது நகை பொட்டிகளில் இருந்து சில தங்க நகைகளை சிறியதாக இருந்ததாக அதனை எடுத்து எடை போட்ட பிறகு அந்த நகைகள் வந்து கம்மி எடையில் உள்ளதாக தெரியப்படுகிறது. அந்த அடிப்படை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையை கொண்டு அந்த நகை உரிமையாளர் வந்து அந்த சிசிடிவி காட்சிகளை செய்யும்போது இது வந்து எடை குறைவாக இருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு சிசிடிவி காலை வச்சு 2 பெண்கள் நிஜாம் அணிந்து வந்து அந்த ஒரு ஆண் வந்து அந்த நகை அதிக அளவில் எடை கொண்ட நகையத்தை வந்து அவங்க எடுத்து சொல்வது சிசிடிவி காட்சியில் பதிவாகுது. குறைவான நகைகள் வந்து அவங்க அங்கே விட்டு சென்றதாக தெரிய வந்தது. அதன் பிறகு சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் போது இவங்க திருட வந்து தெரியப்படுகிறது. நூதான முறையில் வந்து இந்த கடை ஊழியர்களை திசை திருத்தும் வகையிலான அந்த நகையை திருடி செல்லும் காட்சி பதிவாக உள்ளது. அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து பாலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ராஜலட்சுமி, நகைக்கடையில் நூதன திருட்டில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேரை வழக்கு பதிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபால்.